அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி என்னன்னா, ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த அறிக்கை என்னவென்றால் 2020 to 2024 இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் உயர் பதவிகள் என்று சொல்லப்படக்கூடிய IAS, IPS, IFS இது போன்ற உயர் பதவிகளில் 90% ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அதாவது உயர் வகுப்பினர் மட்டுமே அந்த பதவிகளில் இருக்கின்றன. மீதி 10% கீழானவர்கள் SC, ST, OBC மக்கள் இருக்கிறார்கள். இது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் சரி, சுதந்திரம் பெற்ற பின்பும் சரி, தற்போது வரை 2026 வரை அதிகார வர்க்கமாக எல்லா உயர் அதிகாரத்திலும் இந்த பார்ப்பனர்களும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த உயர் ஜாதி வகுப்பினர்கள் மட்டுமே இந்த உயர் பதவிகளில் இருக்கின்றனர். குறிப்பாக SC, ST, OBC மக்கள் ஒருபொழுதும் இந்த உயர் பதவிகளுக்கு வந்துவிடக்கூடாது. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிடக்கூடாது, ஒரு ஆளும் வர்க்கமாக வந்துவிடக்கூடாது என்கிறதில் கண்ணும் கருத்துமாக இந்த உயர் வகுப்பினர், குறிப்பாக பார்ப்பனர்கள் இதை தடுத்து வருகிறார்கள். பார்ப்பனருடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்த இந்தியாவை எப்பொழுதும் பூர்வகுடி மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய SC, ST, OBC அண்ட் மைனாரிட்டி மக்களை ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் இடஒதுக்கீட்டை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையிலும், அதேபோல EWS என்று உயர் சாதியில் ஏழைகளுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்து இடஒதுக்கீட்டினுடைய நோக்கத்தையே சிதைக்கக்கூடிய வகையில் இந்த பார்ப்பனர் கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே என் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உயர் சாதி வகுப்பினர்கள் ஒருபொழுதும் SC, ST, OBC மக்களுடைய நன்மைக்காக அவர்கள் செயல்பட மாட்டார்கள். தொடர்ச்சியாக இந்த இடஒதுக்கீட்டையும் சரி, இவர்கள் கல்வியில் மேலே வந்துவிடக்கூடாது, அதிகாரத்தை பெற்றுவிடக்கூடாது, வேலையை பெற்றுவிடக்கூடாது, பொருளாதாரத்தில் இவர்கள் உயர்ந்துவிடக்கூடாது, அரசியல் அதிகாரத்தை இவர்கள் கைப்பற்றிவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக RSS, BJP, சன்பரிவார் கும்பல் அனைவரும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு ஆதரவாகவே செயல்படுகிறார்கள்.